நண்பர்களே, வீடியோக்குள்ள பத்தி முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கட்டும், லைக் போட்டுக்கு அப்புறம் அதையும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நண்பர்களே, நாங்க வெளில கிளம்பிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மா வந்து தோசை திரும்பி போடுன்னு அம்மா சொல்லுச்சா. நானும் சரி அம்மா இது அவசரமா இதை வேலை பண்ணுதுன்னு சொல்லி திரும்பி போலான்னு வந்து பார்த்தா இதுதான் நண்பர்களே தோசை. தோசையா கொத்து பரோட்டாவா இது? சொல்லுங்க, இது தோசை திரும்பி போடும். ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா குப்பை போட போறோம். அதான் அதனால இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து கறி விருந்து. அப்பா போயிட்டு 10 கிலோ கறி வாங்க போறாராம். 10 கிலோ கறி வேணும் பாய். அப்படியாப்பா? 10 கிலோவாப்பா? மூடிட்டு இருக்க மாட்டேடா, பேச மாட்டாரு. 100 கிலோவா? நானும் அப்பாவும் போயிட்டு கறி வாங்கிட்டு இன்னைக்கு வந்து கறி விருந்து. அம்மா வீட்லயும் நானும் அம்மாவும் சேர்ந்து சமைச்சு எல்லாரும் கிளம்ப போறோம். ஓகே, அடிக்கிற அட்டியை பாருங்க. இப்போ பாருங்க எப்படி கிக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 3 கிக்கில் வரும் இது. 1 2 3 சங்கிலி 1 முடிஞ்சிச்சா? ஐயோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படியே வாங்க நண்பர்களே, நம்ம போயிட்டு கறி வாங்கிட்டு அப்படி இன்னைக்கு பண்டிகை கொண்டாடலாம். ஒன்றும் பண்டிகைலாம் இல்லை, நம்ம வீட்டில் ஞாயிற்றுக்கிழமைனா பண்டிகை வந்துடும்ல, அதனால. பாய் சொல்லுமா, அங்கே மேலே அம்மா பாய் கட்டுது. வாங்க நண்பர்களே, இன்னைக்கு நல்லா இருக்குது கை. கிளைமேட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி காலங்காத்தாலே மழை வர மாதிரி இருக்குது. வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் வெயில் அடிக்கல. சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இல்ல கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல நண்பர்களே, ரைட்டா தூரம்லாம் பெய்யுது நண்பர்களே. மழை பெய்ய போதா? நான் வேற பைக்கு ஃபோன் நான் வேற எடுத்துட்டு வந்துட்டேன். மழை பெய்ய பாருங்க. இந்த இடமே அப்படி சூப்பரா இருக்கும். காலங்காலத்தில் இந்த இடத்துல நீங்களாம் வாக்கிங் வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். மிஸ் பண்ணிடாதியே, அப்புறம் வருத்தப்படாதியே. நண்பர்களே, நம்ம வந்து லைவ் கோழி நம்ம வாங்கியிருக்கோம். 1.5 கிலோ 2. அது வந்து தோல் உரிச்சு வரணும். வந்துட்டு இங்கே வந்து கட் பண்ணுறது இருக்காங்க, அவங்க கிட்ட கட் பண்ணிட்டு நம்ம போகலாம். நண்பர்களே, கறி வாங்கியாச்சு நண்பர்களே. லைவ் எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெயிட் போட்டு நம்ம காட்டுவாங்க. நமக்கு எவ்வளோ என்ன இது வேணுமோ கேட்டுட்டு அது வந்து அதுக்கப்புறம் தோல் உரிச்சு அதுக்கப்புறம் வந்து வெட்டி நமக்கு கொடுப்பாங்க நண்பர்களே. வாங்கியாச்சு. எவ்வளோ? 1.5 கிலோனா எவ்வளோப்பா இன்னைக்கு ரேட்டு பாருங்க நண்பர்களே. லைவ் 1 கிலோ வந்து 160 ரூபா. அப்புறம் ட்ரெஸ்டு 1 kg 220 ரூபா. நண்பர்களே, இப்பதான் புரியுது அதுல வந்து எப்படி லைவ் கோழி வந்து 160 ரூபாய் போட்டிருக்குன்னா, அப்பா சொல்றாரு அந்த வெயிட் போடுறாங்கல்ல, அந்த வெயிட் போடும் போது அந்த அதுக்குள்ள இருக்க அந்த குடலுங்க உயிரோட இருக்குதுல்ல, குடல் அப்புறம் இதெல்லாம் உள்ள இருக்கும்ல, அதோட சேர்த்து வெயிட் போட்டு அது எடுத்து அது தோல் உரிச்சு எடுத்துட்டு வரும்போது அதுலேயே ஒரு எவ்வளோ கிலோப்பா கம்மியாகும்? 1/2 கிலோ கிட்ட கம்மியாயிடுமா. அதனால தான் அது 1 கிலோ 160 ரூபாய் எடுக்கிறாங்க. இப்போதான் புரியுது. நான் நினச்சேன் ஏன்னா ஒரு லைவ் வந்து 160 ரூபாய் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த இந்த கோழி வந்து 220 ரூபாய் இருக்குது, என்னையா இப்படி இருக்குதுன்னா இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபார்மேட் ஆஃப் கோழி இருக்குது, அதனால இப்படி இருக்குது நண்பர்களே. புரியலையே. கைஸ், வயசானாலும் அப்பா உருளைக்கிழங்கு எடுக்கிற ஸ்டைலு இன்னும் மாறவே இல்லை நண்பர்களே. சின்ன வயசில் வந்து அப்பா கூட நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆனால் குடுகுடுன்னு ஓடி போய் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் 5 வயசில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா கூட கறி கடைக்கு நான் போய்டுவேன். அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு கறி கடை கிடையாது, கறி கடல். அங்கே வந்து கறி மீன் எறா எல்லாமே இருக்கும். இந்த கடைக்குள்ளே போயிட்டு நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவோம். என்னென்னா
இந்த லைன்ல நீ நில்லு, இந்த லைன்ல நான் நிக்கிறேன், எந்த லைன் சீக்கிரம் போதோ அதுக்குள்ள நம்ம வயல்ல வந்துடுறேன் நான் இந்த பக்கத்துக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம் நானும் அப்பாவும் போட்டு. அதுக்கப்புறம் அங்கே கறிக்கடை பக்கத்துலேயே வந்து ஒரு பாய்க்கடை ஒன்று இருக்கும். அந்த பாய்க்கடையில் தான் எப்பவுமே காய்கறி வாங்குவார் அப்பா. எல்லாம் நாங்கள்லாம் போய் அந்த நினைவுகள்லாம் வந்துடுச்சுப்பா நீங்கள் உருளைக்கிழங்கு எடுக்கிற ஸ்டைலை பார்த்து. ஆனால் அதே மாதிரி தான் எடுத்துன்னு இருக்கிறாரு அப்பா. நல்லா இருக்குது பார்க்க. அந்த ஒரு பாய் இப்போ கூட இருக்கிறாரு அங்கே. ஒரு நாள் அங்கே போனோம், அந்த பக்கமாக வழியாக போகும்போது பார்த்தோம் அந்த பாய் இன்னும் இருக்கிறாரு. அப்போ தான் நாஸ்திராங்கம் இல்லை நாஸ்ட்ராலஜி எதோ சொல்லுவாங்க. நமக்கு தான் வரல விட்டுடுங்க. நம்ம தமிழ்ல நம்ம பிடிப்போம். அதுக்குன்னு உடனே நான் கலாய்ப்பாரு. ஒரு இங்கிலீஷ் வார்த்தை இங்கிலீஷ் மீடியம் நம்ம படிக்க வச்சு உனக்கு என்ன நீ இங்கிலீஷே பேச மாட்டேன்னு. அது சும்மா சொல்றதுப்பா அது. Don't try to play the fool with me, Nikesh. இல்ல அது சும்மா சொல்ல. உங்களே வராங்கன்னா வரலன்னா வாழைப்பழம் சாப்பிட்டு அதானே. ஜோக் இல்லையா சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வந்து அப்பா வண்டி ஓடுறதுனால அப்பா வந்து பேச மாட்டாரு. அப்புறமா உங்களுக்கு போயிட்டு வீட்டில் போய் பேசுகிறோம். ஓகே. A few moments later. அம்மா தாயே கறி வாங்கிட்டு வந்துட்டோம் தாயே. உனக்கு நிறைய வேலை இருக்குது தாயே. இதுதான் கறிகள், தோசை மாவுகள், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்குகள். அதுவும் நம்ம இன்னொரு நாஸ்ட்ராங்கமான ஒரு ஃபீல் என்னதுன்னா, அப்போவும் சரி இப்போவும் சரி பல் வளர்க்காம தான் நான் போவேன், மூஞ்சி கழுவாம போவேன். இன்னைக்கும் அதே மாதிரி அது மாதிரி போயிருக்கிறோம். பண்ணாடா புறம்போக்கு ஒரு நாளைக்கு பெல்ட்டால உரின்னு உரிக்கல. வாவ் காய்ஸ், இங்க பாருங்க எப்படி அப்படியே கறி ஷேப்பா இருக்குதா. நண்பர்களே, இந்த லவ்லி பிரகாஷ் தொலைக்காட்சிகளில் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க போறோம். எதனால் என்றால் அவர் வந்து லைவ் கோழி எதனால் வாங்குறார்கள், உங்களுக்கு வந்து எப்படி அதை வாங்கலாமா வேணாமான்றது நடுவர் இல்ல சீஃப் கெஸ்ட் ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவரை பார்க்கலாமா? ரெடி? கெத்தா பண்ணணும் சீஃப் கெஸ்ட்னா. நீங்க என்ன சோம்பேறியா காட்டுங்கிறீங்க? கெத்துனா இதாப்பா. கெத்துனா என்ன தெரியுமா கைஸ்? நீங்க தான் நடுவர் அவர்களே. இப்போ நம்ம வந்து எதனால லைவ் கோழி வாங்கலாம், வருத்தா இல்லையான்றது கேட்போம். எதுக்கு லைவ் வாங்குறீங்கன்னு கேக்குறியா? லைவ் கோழி வாங்குறது வந்து எதுக்குனாக்கா சின்ன பசங்க சாப்பிட்றது. எல்லா கறியும் சின்ன பசங்கள் சாப்பிடலாம் நடுவர் அவர்களே. என்ன வாதம் கூறுகிறார்? சின்ன பசங்க சாப்பிட்டோன்னா எலசா இருக்கும். இப்போ நம்ம கேட்டு வாங்குறோம் 1.5 கிலோ ஒரு கோழி இருக்கணும்ன்ட்டு. எல்லாரும் கேட்டுதான் வாங்குவார்கள். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. 1.5 கிலோ வேணும்னு கேட்போம். அவன் 1.600 போடுவான். 1.600 இருந்ததுனாக்கா எலசா இருக்குதுன்னு அர்த்தம். அது வாங்கணுன்னாக்கா நம்மளுக்கு வந்து ஒரு கோழி அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு கோழி அப்படியே? ஆமாம். நீ போய் கட் பண்ணி வாங்கினாக்கா 4 கோழி அதில் இருக்கும். ஓ அப்படி? ஆமாம், முத்தந்தா ஒன்று இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு கோழி வாங்கினா 2 கால் கிடைக்கும். அவன் வெறும் உடம்பு வரைக்கும் போட்டு விட்டுருவான். லெக் பீஸ் கிடைக்காதுன்னு சொல்றாரு நடுவர் அவர்களே. லெக் பீஸ் கிடைக்கும், முழு கோழி அப்படியே வாங்கிடுறோம்ல, அதனால 2 கால் கிடைக்கும். அப்ப நமக்கு 4 கால் இருக்கா? கோழிக்கு மொத்தம் 4 கால் இருக்கும். அப்ப நம்ம கிட்ட 8 கால் இருக்குமா? எப்படி கோழிக்கு எத்தனை கால்? இப்படி ஒண்ணு நடக்கும்ல. அதான் மொத்தம் எத்தனை கோழி? மொத்தம் அப்ப 4 கால். ஒரு கோழிக்கு எத்தனை கால்? 4 கால். அது எப்பறம் 4 கால் வரும்? 4 கால் அடக்குது கோழிக்கு. அது இப்படிதானே நடக்கும். எப்படி நடக்குது? ஓ இப்படி நடக்குமா? அப்ப அதுக்கு கோழிக்கு கையே கிடையாதா? அது எப்படி? காலு தானே. கோழிக்கு ரெக்க இருக்குதுல்ல. இந்த உலகத்திலே சிறந்த முட்டாள் நீதான் ஒருத்தன் சொன்னான், ஒத்துக்கிறேன். ஓஹோ. கோழிக்கு எத்தனை கால்? கோழிக்கு 2 கால். அது இப்ப தெரிஞ்சீங்க நடுவர் அவர்களே. கோழிக்கு 2 கால் என்றது 20 வயசுல எனக்கு இப்பதான் தெரிய வருது நடுவர் அவர்களே. நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? என்னது? கோழிய பார்த்ததே இல்லையா நீ? கோழி பார்த்திருக்கேன். நீ வந்து கேட்கலாம் 160 ரூபாய் தானே லைவ். நான் கேட்க மாட்டேனே. 160 ரூபாய் லைவ் பண்ணுவேன். 160 ரூபாய்னா ஒரு கோழி வந்து 1.600 இருக்குதுன்னு வச்சுக்க. நடுவர் அவர்களே எனக்கு குழம்புது நடுவர் அவர்களே. அதுல வந்து 1/2 கிலோ போயிடும். 1/2 கிலோ என்ன போவோம்னாக்கா 1/2 கிலோ போயிடும். தோல் எல்லாம் போயிடும்.
முடி, குடல். அப்ப நம்ம வாங்குறது 1 கிலோ தான் வாங்குறோமா? ஆமா, 1/2 கிலோ போயிடுச்சுனாக்கா ஓ கைஸ் 400 கிராம்ல இருந்து 500 கிராம் வரைக்கும் போவோம். ஓ 500 கிராம் தானே போகுது, எப்படி 1/2 கிலோ போகும்? 500 கிராம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க. 1/2 கிலோ. நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல என்னென்னமோ இருக்குது. உனக்கு தெரியல. 1/2 கிலோ கேள்விப்பட்டிருக்கேன், 500 கிராம் 1/2 கிலோன்றது இப்பதானே தெரியுது. அப்ப 100 கிராம்ன்றது 1 கிலோவா? 100 கிராம் 100 கிராம்ல வளர்த்துக்கிறாங்க பாருங்க. 1000 கிராம். 1000 கிராம். ஓகே ஓகே ஓகே. சார் இவ்வளவு தண்ட குசுவா நான் இருப்பேன் நான் நினைச்சு பாக்கலப்பா. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். நான் எனக்கு தெரியுமே தண்ட குசுன்ட்டு வந்து இது பண்ணுங்க. அதனால வந்து எலசா இருக்கும். எலசானாக்கா பஞ்சு மாதிரி வரும். பஞ்சு மாதிரி முத்தனை கறின்றாங்க தெரியுமா? முத்தனை கறி 2.5 கிலோ அது மாதிரி இருந்ததுனாக்கா முத்தனை தான் இருக்கும். அதனால வந்து நம்ம இது மாதிரி லைவ் வாங்கினோம்னாக்கா நம்மளுக்கு எலசா கிடைக்கும். சரி, புரியுதா நடுவர் அவர்களே? இப்ப நம்ம இந்த கன்க்ளூஷன் நம்ம வரலாம் வாங்க. கன்க்ளூஷன் வாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கறி வேணும்னா கறி கடையில போய் கறியை வாங்கிட்டு சாப்பிடுங்க. முத்தின கறி, முத்தாத கறி, எலசு கறி, கறி வாங்க கத்துக்கினீங்க? கறி வாங்க கத்துக்கினேன். 500 கிராம் கத்துக்கினேன். அதுக்கப்புறம் கோழிக்கு 2 கால் கத்துக்கிங்க. கோழிக்கு 2 கால் கத்துக்கினேன். மெயினா அதுதான். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். எல்லாத்தையும் கத்துக்கிற நடுவர் அவர்களே, நீங்களும் கத்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்து அனுப்பிச்சிடலாம். ஏதோ சீஃப் கெஸ்ட்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? இதை வச்சு நான் ஹெல்மெட் ஃப்ரீயா? உயிர் காப்பான் தோழன். ஓகே, நன்றி நண்பர்களே. அம்மா பாருங்களேன், நான் கறி இப்ப கறிக்காக எவ்வளவு கதை சொன்னோம். இங்க பாருங்க, கஷ்டப்பட்டு கறி வாங்கிட்டு வந்தா காக்கங்களுக்கு தூக்கி போட்டு விளாடுங்குது நண்பர்களே. அம்மா இப்ப பாருங்களேன், இப்ப இது எது வேணுமோ அதை எடுத்து அப்படியே தூக்கி போட்டுரும். காக்கங்கள் எப்படி அடிச்சு கேட்ச் பிடிச்சு போயிடுவாங்க. வெய்மா ஒரு கறி வெய்மா. அது வச்சாச்சு நண்பர்களே. பாத்தீங்களா? அது வருது நண்பர்களே. நான் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்றேன் பாருங்க. சமையல் அப்பெல்லாம் நான் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றேன் பாருங்க. இதெல்லாம் கட் பண்ணி பாருங்க. பெரிய விஷயம். வரா 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 பூச்சாண்டி ரைடு வண்டியில எவ்வளவு அவன் பாடுறா. ஒரு பிராக்ஷன் ஆஃப் த செகண்ட். ஐயோ ஒரு கறி ஒன்று காக்கா ஏமாந்து போயிடுச்சு. இதாராத்தவங்க ஏமாறாத ஒரு இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க. ஐயோ உள்ள போட்டி. அப்போ கூட எடுத்துட்டு போகுது. கையில் ஊட்டி விட்டு பார்க்கலாமா சீமா? வா 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 இப்படி. நடுவர் அவர்களே, ஒன்னே அழிச்சல் எடுத்துன்னு போகுது பாரு. எல்லாம் ஒரு வயசான காக்கா உனக்குது. இன்னைக்கான நல்லது நம்ம பண்ணியாச்சு. நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம். இல்ல, கோழி கொள்றது பாவம். அந்த கோழியை தூக்கி நம்ம காக்காக்கு போட்டு பாவத்தெல்லாம் போகிற மாதிரி இல்லை. இது இந்த உலகம் ஒரு சூட்சமத்துல சூழ்ந்திருக்குது நண்பர்களே. இதுதான் வாழ்க்கை, புரியுதா? சயின்டிபிக்கலி நாட் ராங்.
இதெல்லாம் இருக்கு. இல்ல இல்ல முள்ளலாம் பாட்டு பாடுறாங்க மேடம், பாட்டு. இட்லி ஊத்தியாச்சு நண்பர்களே. ஸோ நண்பர்களே, நீங்கள் வந்து இந்த கறிக்குழம்பு அப்புறம் இட்லி செய்யறது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு மாண்டேஜஸாக சூப்பராக பார்த்துருப்பீங்களா? ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமாக நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ இட்லி இதை பாருங்க, இட்லி இந்த பக்கம் ஊற்றியாச்சு, இந்த பக்கம் கறிக்குழம்பு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. விருந்து எங்களுக்கு தான் விருந்து, கறிக்குழம்பு விருந்து. அப்புறம் வந்து ஃப்ரைக்கு கூட நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பல்லு வளர்க்கணும். பல்லு வளர்க்கிட்டு மூலிகைக்கெல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நல்லா பூந்து விளாட்லாம், சரியா? அம்மா செஞ்சது கை தருங்க எல்லாரும் அம்மாவுக்கு. என்ன சொல்ல வர? ஓ, ஃப்ரிட்ஜு தான் இருக்கா? எங்கள் அம்மா வந்து இது ஆயிடுச்சு நண்பர்களே. என்னன்னா ஃப்ரிட்ஜு தர்றது இப்போ உடனே மூடிச்சிடல. எதனால நம்ம வீடியோ எடுத்துக்கிறேன்ல, உடனே நான் தந்த குப்பையாகுது ஃபுல்லாக. அதுக்கு யாராவது திட்டுவீங்கன்ட்டு இது வந்து கமெண்ட்டில் சில பேர்லாம் சொல்கிறாங்க, கிச்சனா இதே கிச்சனு கேவலமாக இருக்குதுன்னு திட்டுறாங்க. என்ன பண்ண, வீடு இப்படிதான் இருக்குது. இப்படிதான் எல்லார் வீட்லேயும் நார்மலாக இப்படி இருக்கிறது தானே இருக்கும். எல்லாமே சுத்தபத்தமாக அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கும். அதை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க அம்மா. க்ளீனாக இருந்தால் தான் நீ வீடியோ எடுக்காத போன்னு திட்டுறாங்க. இதனால அப்படியே கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திறக்க வேண்டியது தான். ஈவினிங் கொஞ்ச நேரம் கழிச்சு திறக்க வேண்டியது தான். அதுக்குள்ளே நான் போயிட்டு பூஞ்சிக்கு எல்லாம் கழுவிட்டு வந்துடுறேன். அம்மா அழகா இருக்கம்மா நீ. எல்லாத்தையும் வாங்கி வேண்டாங்க பேர் நீட்டின்னு உட்காந்துக்கிறாரு அவர். எங்க ஹலோ சார், சீஃப் கெஸ்ட் சார். லைவ் கோழியா என்ன கோழி? லைவ். இவருக்கு ஒரு வேலையே இல்லை. இவரு ஒரு இடத்த பண்ணுறதை காட்டுங்க. ஹலோ சார், காட்டுங்க சார். ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு ஒரு ஃபோட்டோ. கைஸ் அவர் ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வைக்கிறாரு கைஸ்.
மாசா பிஜிஎம் போட்டு வச்சுப்பாரு அப்படியே கொட்டாங்க கத்து. இதில் வேற நான் எனக்கு வந்து யூடியூப்ல லைக் வர்றதுக்கு நான் சந்தோஷப்படுவேன். இவருக்கு வந்து ஸ்டேட்டஸ் போட்டு லைக் போடுறதுக்கு பார்த்தியா எனக்கு எத்தனை பேர் லைக் போட்டாங்க அப்படின்னு சந்தோஷப்படுவார். வைங்க வைங்க ஒரு பாட்டு வைங்க. டிவி வர வேலைடா. வாழைப்பழம் சாப்பிடு. நண்பர்களே நல்லா பல்லெல்லாம் வளைக்கிட்டு மூஞ்சி கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்க நம்ம சாப்பிட்லாமா? அதுக்குள்ளே வந்து சாப்பிட ஆரம்பிச்சாரு. இதை பாருங்க நண்பர்களே, களி குழம்பு. ஆஹா மனம் மணக்குதா, சூப்பராக இருக்கா. அங்கே பாருங்க ஈரல் கீரல் எல்லாமே இருக்கும். போயிடுச்சு ஈரல் காணா போயிடுச்சு. இல்லை இவர் வயிற்றுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். எங்கே போச்சு ஈரல்? தோ எடுத்து வச்சிருக்கிறாரு பாருங்க ஈரல். எப்படி நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கா? கைஸ் நாங்கள் வந்து எவ்வளோ ஒரு புத்திசாலியான ஆள் தான். டேபிள் வந்து வச்சு போயிடுச்சு. இங்கே பாருங்க, அதுக்கு 2 சேர் மட்டும் கொடுத்து எப்படி வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? டெக்கனாலஜியா. நண்பர்களே இங்கே பாருங்க, வாங்க கறிக்குழம்பு வீட்டிலே சாப்பிட்லாமா? மங்கள் ஒரு புட்டுக்கலாம், ஒரு டிப்பு பண்ணிக்கலாம். அப்புறம் ஈரலில் கொஞ்சம் சுடுது பயங்கரமாக, சிக்கனில் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காட்டுங்க சாப்பிட்லாமா? இது போல் வேறு ஏதாவது டிஷ்ஷு வருமா? அம்மா கை வண்ணம் தான் நண்பர்களே, சூப்பராக இருக்குது. இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோட கறி விருந்து எங்களுக்கு. இதுக்கப்புறம் ஃப்ரைலாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம அப்படியே தனியாக சாப்பிடுவோம். அப்புறம் மதியானத்துக்கு பிரியாணி ஏதாவது செய்வாங்க, அதெல்லாம் சாப்பிடுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு எதாவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போயில நல்லா போட்டுக்கோங்க. நம்ம சேனல் ஒரு நாள் வீடியோ டெய்லி 6 மணிக்கு ஷார்ப்பாக வந்துட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் லவ்லி பிரகாஷ். அப்புறம் ஃபேமிலி பாய் சொல்லுங்கப்பா. பாய். சந்தோஷமா சொல்லுங்க. பாய். பாய்.